வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் எங்களோட டெல்லி ஆக்ரா ட்ரிப்போட பார்ட் 2 வீடியோ தான் அது. ஃபர்ஸ்ட் மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஹோட்டல்லையே ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் நாங்கள் தாஜ்மஹால் பார்க்க தான் போயிருந்தோம். அங்கே போகிற மெயின் என்ட்ரன்ஸ்லேயே வந்து இந்த மாதிரி ஹார்ஸ் ரைடிங்லாம் வச்சுருந்தாங்க. நம்ம பே பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு ரவுண்ட் போயிட்டு அதே பாயிண்டில் வந்து அவங்க ட்ராப் பண்ணிடுறாங்க. எங்களுக்கு டைம் ஆகிடுச்சுன்றதால நாங்கள் வந்து போகல. நெக்ஸ்ட் வந்து ஆக்ரா மெயின் கேட் ரீச் ஆகிறதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 3.5 கிலோமீட்டர்ஸ் கிட்ட நம்ம நடக்கிற மாதிரி இருக்கும். நம்மளால் நடக்க முடியாது அப்படின்னும் போது நம்ம இந்த மாதிரி எலக்ட்ரிக் கார்ஸ் வந்து அங்கே நிறையவே அவைலபிளாக இருக்குது. எங்களுக்கு வந்து 4%ன்றதால 100 rupees சார்ஜ் பண்ணாங்க. அதில் ஃபேமிலியாகவும் வந்து அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த ட்ராப் பாயிண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது, அங்கே விட்டுடுறாங்க. அங்கேருந்து ஜஸ்ட்டு நம்ம பார்த்தாலே நமக்கு மெயின் என்ட்ரன்ஸ் தெரியும். 2 சைடுமே நிறைய ஷாப்ஸ் இருக்குது, உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கலாம். அதே மாதிரி நாங்கள் போனது வந்து விஐபி என்ட்ரன்ஸுன்றதால எங்களுக்கு வந்து நல்லா காலியாக இருந்துச்சு. இதே நீங்கள் நார்மல் என்ட்ரன்ஸ் சைடு போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிக்கெட் வாங்குறதுக்குமே க்யூ இருக்கும், உள்ளே போகிறதுக்குமே வந்து ரொம்பவே வந்து க்ரௌடு இருக்கும். ஸோ அது மட்டும் வந்து பார்த்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு கைடு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து அவங்களே வந்து எக்ஸ்ட்ரா நம்ம பே பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அவங்க கூட்டிகிட்டு போவாங்க. அப்படி இல்லை நீங்களாக போகிறீங்கன்னு சொன்னால் ஆன்லைனில் கூட நீங்கள் வந்து டிக்கெட் வந்து வாங்கிக்கலாம். பட் இந்த கேட் வந்து நீங்கள் மாறி போயிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து நம்ம உள்ளே போகிறதுக்கே வந்து நிறைய டைம் ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு வேணும் ரொம்ப வந்து தாஜ்மஹால் வந்து காலியாக இருக்கும்போது நம்ம ஃபோட்டோஸ் எடுக்கணும், வீடியோஸ் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஏர்லி மார்னிங் தாஜ்மஹால் வந்து 6 o'clock ஓப்பனு, 5 o'clockலேருந்தே வந்து டிக்கெட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அங்கே முன்னாடியே வந்து QR கோடு இருக்கும், அதை ஸ்கேன் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து டிக்கெட் வாங்கிக்கலாம். எங்களுக்கு வந்து அந்த கைட் பர்சன் இருந்ததால் கம்ப்ளீட்டாக டிக்கெட் வாங்குறதுலேருந்து கூட்டிகிட்டு போகிறதுலேருந்து எல்லாமே வந்து அவரே பார்த்துக்கிட்டாரு. தாஜ்மஹாலுக்குள்ளே போகிறதுக்கு என்ட்ரன்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இந்த சைடில் வந்து நிறைய பிக்சர்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அதில் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு இயருமே வந்து தாஜ்மஹால் எப்படியெல்லாம் இருந்துச்சு, அதை வந்து எப்படி வந்து அவங்க ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க, எப்படி ஆல்டர் பண்ணாங்க, அந்த பிளான்ஸ் எல்லாம் வச்சு எப்படி நியூவாக டெக்கரேட் பண்ணாங்க, அதுக்கான கம்ப்ளீட் பிக்சர்ஸ்லாம் வந்து அந்த சைடு ஃபுல்லாகவே வச்சுருக்காங்க. அது பார்க்கவே வந்து ரொம்பவே வந்து யூனிக்காக இருந்துச்சு. நான் வந்து இந்த பிக்சர்ஸ்லாம் வந்து ரொம்பவே வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். பிகாஸ் அப்போ தான் அவங்க சொல்லியிருந்தாங்க இதுதான் வந்து ஃபைனல் அவுட்புட். இதுக்கு முன்னாடி தாஜ்மஹால் சுற்றி ஃபாரஸ்ட் மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் டூரிஸ்ட் வர ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் வந்து அதை வந்து இன்னும் வந்து அந்த பிளான்ஸ்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணிவிட்டு அந்த ட்ரீஸ்லாம் வந்து கொஞ்சம் கட் ஆஃப் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் வந்து அந்த விஐபி என்ட்ரன்ஸ்க்கு போகிற வழி. எல்லா விஐபியுமே இதில் தான் வந்து என்ட்ரு ஆவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த கேட் வந்து ரொம்பவே வந்து காலியாக இருந்துச்சு. இது ரொம்பவே பழசு. அதே மாதிரி எவ்ரி ஃப்ரைடே வந்து தாஜ்மஹால் ஹாலிடே அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா இங்கே இருக்க லோக்கல் பீப்புள்ஸ்க்கு வந்து அந்த ஃப்ரைடே அன்னைக்கு வந்து தாஜ்மஹால் சுற்றி பார்க்குறதுக்கும் அலோடு. அதுக்கப்புறம் எவ்ரி ஃப்ரைடே வந்து இங்கே மாஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார் உள்ளே இருக்க மசூதியில். நெக்ஸ்ட் இந்த 2 சைடில் இருக்க இந்த ரூம்ஸ்லாம் வந்து தாஜ்மஹால் கட்டுறதுக்கு வந்திருந்தவங்களுக்கு தங்க வைக்கிறதுக்காக யூஸ் பண்ண ரூம்ஸ் தான் இது எல்லாமே அப்படின்னு சொன்னார். நம்ம ஆப்போசிட்டில் பார்க்குற இந்த பில்டிங் தான் தாஜ்மஹாலுக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கான ஒரு என்ட்ரன்ஸு. தாஜ்மஹால் கம்ப்ளீட்டாக பில்ட் பண்ணுறதுக்கு 22 years ஆச்சு அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். Raja had 3 wives. First wife name is Sarini. First wife gave the east gate outside. Second wife name is Fatehpuri. Fatehpuri gave west gate outside. Okay. Third wife Mumtaz. Mumtaz lived in the Taj, lived inside. Shahjahan also lived in the Taj. Okay. The first or second arranged marriage. Shahjahan 2 wives didn't have children, but Mumtaz has 14 child. East, west, north, south. 4 kids, 2 girls. these are कलर से बनाए गए हैं, बट इसको कलर नहीं है, पूरा ओरिजिनल जेम. இதுதான் வந்து மெயின் என்ட்ரன்ஸ். இது வந்து சவுத்தில் தான் உங்களுக்கு மெயின் என்ட்ரன்ஸ் இருக்கும். ஸோ அதுலேருந்து நீங்கள் வரும்போது தாஜ்மஹால் அக்யூரேட்டாக அப்படியே ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில் இருக்கும். நம்ம வந்து ஈஸ்ட் சைடு வந்ததால் நம்ம வந்து அந்த பக்கத்துலேருந்து வந்தோம். நாங்கள் ஃபோட்டோ மேன் சொல்லியிருந்ததால் நாங்கள் வெளியில் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போயிருந்தோம். அதுக்கப்புறம் அவர் சொல்லியிருந்தார் இங்கே இருக்க இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து
கரெக்டாக அந்த கல்லறைக்கு வந்து எண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. யூஷுவலாக நம்ம தாஜ்மஹால் வந்து ஃபோட்டோஸில் பார்த்துருப்போம், வீடியோஸில் பார்த்துருப்போம். பட் ஆனால் நேரில் அங்கே பார்க்கும்போது கம்ப்ளீட்டாக எனக்கு வந்து பர்சனலாக ரொம்பவே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இங்கே நிறைய ஃபோட்டோ ஷூட்ஸும் எடுக்கிறாங்க, அங்கேயே கேமராமேனும் அவைலபிளாக இருக்காங்க. பட் ஆனால் மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஒரு 50 ஃபோட்டோஸாவது எடுக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் வந்து அவங்கள ஹையர் பண்ண முடியும். அப்படி இல்லை 5 to 10 ஃபோட்டோஸ் அப்படின்னு சொன்னால் நம்ம தான் எடுத்துக்கணும். இல்லை நீங்கள் வந்து ஒரு ஆல்பம் மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க வந்து ஃபோட்டோ எடுத்து கொடுக்குறாங்க. நாங்கள் வந்து ஒரு ஆல்பம் மாதிரி பண்ணணும் அப்படின்றதால நாங்கள் அவங்கக்கிட்டேயே ஹையர் பண்ணிக்கிட்டோம். பட் ஆனால் அவங்க ரொம்ப நல்ல நிதானமாக நல்ல பொறுமையாக எங்களுக்கு வந்து எடுத்து கொடுத்தாங்க. அதே மாதிரி எந்த ஆங்கிளில் வந்து பார்த்தா நல்லா இருக்கும் அப்படின்னும் வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. நாங்கள் ட்ரெஸ் எப்படி பிளான் பண்ணியிருந்தோன்னா, எப்போ தாஜ்மஹால் போனாலுமே வந்து ஒயிட் காம்பினேஷனில் போடணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். பட் ஆனால் அந்த டே அன்றைக்கி எங்களுக்கு தோணுனது வந்து வில் கோ ஃபார் ஒயிட் வித் பிளாக் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டு தான் இந்த ட்ரெஸ் வந்து சூஸ் பண்ணியிருந்தோம். அவங்களுமே வந்து அங்கே சொல்லியிருந்தாங்க ரொம்ப வந்து ஆப்டாக இருக்குது இந்த கலர், பின்னாடி பேக்ரவுண்டுக்கும் இதுவும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தாஜ்மஹால் நம்ம கம்ப்ளீட்டாக சுற்றி பார்க்குறதுக்கு பர் பர்சனுக்கு வந்து 250 சார்ஜ் பண்ணுறாங்க. இல்லை நீங்கள் என்ட்ரி மட்டும்தான் தாஜ்மஹால்குள்ளே வந்து போய் பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொன்னால் என்ட்ரி ஃபீ வந்து 50 ருபீஸ் தான் சார்ஜ் பண்ணுறாங்க. நாங்கள் வந்து உள்ளேயும் போய் பார்க்கணும் அப்படின்றதால 250 டிக்கெட் தான் நாங்கள் வாங்கியிருந்தோம். அதே மாதிரி சுற்றி காட்டுறதுக்கு இப்போ பர்சனுக்கும் செப்ரேட்டாக சார்ஜ் பண்ணுறாங்க. இல்லை ஒரு ஃபேமிலி அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 500 600 அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க. இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச பர்சன் அப்படி இருக்காங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு மேக்ஸிமம் 400 அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க. எனக்கு வந்து என்ன பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு கைடு இருந்தாங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் எடுக்கிறது, என்ட்ரி உள்ளே ஆகிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதே மாதிரி ஃபோட்டோ மேனும் வந்து அங்கே நீங்கள் ஹையர் பண்ணிக்கிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து சுற்றி பார்க்கறதுக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இல்லை நம்மளே ஃபோட்டோ எடுத்து நம்மளே பார்க்குறதா தான் நமக்கு எக்ஸாக்டாக கரெக்டாக அந்த ஆங்கிள் வந்து நமக்கு தெரியாது. நீங்கள் வந்து பர்சனலாக உங்களுக்கு வந்து நல்லா ஃபோட்டோ எடுக்க வரும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து நீங்களே கூட ஃபோட்டோ எடுத்துக்கலாம். என்ன தான் நம்ம ஃபோட்டோ மேன் வச்சாலுமே வந்து தாஜ்மஹால் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் தான் வந்து அவங்க அலோடு. தாஜ்மஹாலுக்கு அந்த ஸ்டேஜ் மாதிரி இருக்கிற இடத்துல வந்து அவங்க அலோட் கிடையாது. உள்ளே வந்து நம்ம தான் வந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கணும். அதே மாதிரி அந்த கல்லறைக்குள்ளே போகிற என்ட்ரன்ஸில் வந்து ஃபோன்ஸ் நாட் அலோட். நம்ம வந்து ஃபோனை வந்து கேமராவோ வீடியோவோ எதுவுமே எடுக்கக்கூடாது. அங்கேயே உள்ளே வந்து ஒரு போலீஸ்மேன் இருக்காங்க. அவங்க வந்து கம்ப்ளீட்டாக நம்ம வெளியில் வரும்போது செக் பண்ணுறாங்க அவங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா. அதே மாதிரி உள்ளே வந்து 2 பேரோட கலரையும் வச்சுருக்காங்க. நடுவில் வந்து மும்தாஜோடதும் பக்கத்தில் இருக்கிறது ஷாஜஹானோடதும் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. அது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 30 feet வந்து கீழே தான் இருக்குது. மேலே வந்து ஜஸ்ட் ஒரு மினியேச்சர் மாதிரி தான் அவங்க வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அது பார்க்கவுமே வந்து ரொம்ப வந்து பிரமிப்பாக இருக்குது. அதே மாதிரி அந்த உள்ளே வந்து நம்ம ஒரு சவுண்ட் ப்ரொனவுன்ஸ் பண்ணாலுமே வந்து அது வந்து பயங்கரமாக வந்து ஒரு எக்கோ மாதிரி கேட்குது. என் டாட்டருக்கு வந்து கொஞ்சம் ஃபோட்டோஷூட்ஸ் எடுக்கணும் அப்படின்றதுக்காக நான் இந்த காஸ்டியூமும் வந்து அவளுக்கு வந்து வாங்கிட்டு போயிருந்தேன். ஸோ இந்த ட்ரெஸ்லேயும் வந்து ஒரு பிக்சர் இருக்கட்டும் அப்படின்றதுக்காக. ஸோ இப்போது போக போகிற நியூ ஹவுஸ்க்கு வந்து எங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக கொஞ்சம் பிக்சர்ஸ்லாம் வேணும் அப்படின்றதுக்காக நான் பிளான் பண்ணி வாங்கியிருந்தேன். பிகாஸ் அவங்க ரூமில் மாட்டுறதுக்கு கொஞ்சம் யூனிக்கான பிக்சர்ஸ் இருக்கட்டும் அப்படின்றதுக்காக நான் ஃபோட்டோ மேன் வச்சு எடுத்திருந்தேன். இதுவுமே வந்து உங்களுக்கு ஆப்ஷன் தான். அதே மாதிரி நாங்கள் தாஜ்மஹால் போனது வந்து வீக்கெண்டுன்றதால வந்து க்ரௌடு வந்து ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு. அங்கே இருக்கவங்க சொன்னாங்க யூஸ்வலாக வந்து நீங்கள் வீக் டேஸில் பிளான் பண்ணால் ரொம்பவே வந்து க்ரௌட் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி நிறைய பிளேசஸ்லேருந்து குரூப் ட்ரிப் மாதிரி வந்திருந்தாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து அந்த குரூப் ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்துகிட்டே இருந்தாங்க. அதே மாதிரி தாஜ்மஹால் வந்து ஏர்லி மார்னிங் நம்ம பார்க்கும்போது ஃபுல் அப்படியே வந்து பிங்க் கலர்லேயும், ஆஃப்டர்நூன் பார்க்கும்போது கோல்டன்லேயும், நைட்டு பார்க்கும்போது வந்து அப்படியே வந்து ஒரு மாதிரி ப்ளூயிஷாக தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க.
இது வந்து அப்படியே தாஜ்மஹாலுக்கு ஆப்போசிட் தான் வந்து அந்த என்ட்ரன்ஸு. இங்கே எல்லாமே வாட்டர் ஃபில் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி அது வந்து இந்த ஒரு சில இடத்துல ப்ளூ பெயிண்ட் மட்டும் அடிச்சிருந்தாங்க. தாஜ்மஹாலுக்கு அப்படியே ரைட் ஹேண்ட் சைடு வந்து ஒரு பேலஸ் இருக்குது. ரெட் கலர் ஸ்டோன்ஸ் வச்சு பில்ட் பண்ணியிருக்காங்க. அது கம்ப்ளீட்டாக கெஸ்ட் வேறு யாராவது ஸ்டேட்லேருந்தோ இல்லை வேறு கண்ட்ரிலேருந்து வர கிங்ஸ்க்கெல்லாம் வந்து அவங்க கொடுப்பாங்க அந்த ரூம்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நார்மல் கெஸ்ட் வந்தாங்கன்னா இந்த சைடில் இருக்க ரூம்ஸ் வந்து அலாட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம அப்படியே ஆப்போசிட்டில் தான் பார்க்குறது தான் வந்து மசூதி. இந்த மசூதியில் தான் எவ்ரி ஃப்ரைடே வந்து மாஸ் நடக்குமா. அப்போது இந்த தாஜ்மஹால் பார்க்குறதுக்குமே வந்து அலோவ் பண்ணுவாங்க. அதே மாதிரி தாஜ்மஹால் இந்த ஸ்டேஜ் வரைக்குமே வந்து நமக்கு வந்து ஸ்லிப்பர்ஸ் போட்டுட்டு நம்ம போகலாம். பட் ஆனால் உள்ளே என்ட்ரு ஆகணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ஸ்லிப்பர் வந்து கலட்டிடணும். இல்லைன்னு சொன்னால் நம்ம நார்மலாக ஷூ கவர்ஸ் மாதிரி அவங்களே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதை வந்து நம்ம வந்து வாங்கிக்கணும். வாங்கிட்டு அது போட்டுட்டு நம்ம வந்து தாஜ்மஹாலுக்குள்ளே போகலாம். உள்ளே போகிறதுக்கு தான் வந்து 200 சார்ஜ் பண்ணுறாங்க. இதுக்குள்ளே போகிறதுக்கும் போது நமக்கு வந்து ஃபோன்ஸ் நம்ம கையில் வச்சுக்கலாம். பட் ஆனால் வந்து ஃபோட்டோஸோ வீடியோஸோ எதுவுமே எடுக்கக்கூடாது. அப்படி நம்ம எடுத்தாலுமே வந்து அவங்க வந்து அதை நோட் பண்ணிவிட்டு வாங்கி செக் பண்ணிவிட்டு டெலீட் பண்ணிடுறாங்க. தலைக்காய் தகணும். நம்ம வாங்குகிற அந்த 200 ருபீஸ்க்கு என்ட்ரிக்கு அங்கேயும் வந்து நம்மளை செக் பண்ணிட்டு தான் உள்ளே விடுறாங்க. கம்ப்ளீட்டாக நாங்கள் போயிருந்த அன்றைக்கி வந்து எக்ஸ்ட்ரீம் வெயில். பட் இருந்தாலுமே வந்து தாஜ்மஹாலுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது நமக்கு வந்து ஒரு ஏர் கண்டிஷன் ரூம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் வந்து இருந்துச்சு. அந்த வால் எல்லாம் கூட வந்து டச் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக நமக்கு வந்து அந்த சில்னஸாக தான் இருக்குது. அங்கே வந்து அடிக்கிற காற்றுமே வந்து நமக்கு வந்து ஹாட்டாகவே தெரியல. நல்லா வந்து ஒரு கிட்ட நம்ம ஈவினிங் டைமில் நிற்கும் போது எப்படி ஃபீல் ஆகுமோ அந்த மாதிரி இருக்குது. கம்ப்ளீட் வியூ வந்து இப்படி தான் இருக்குது. நீங்கள் தாஜ்மஹாலுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது அங்கேயும் வந்து செக்யூரிட்டிஸ் இருக்காங்க. அது இல்லாமல் இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் ஏறி தான் நம்ம வந்து தாஜ்மஹாலுக்குள்ளே போகணும். இது வந்து கம்ப்ளீட்டாக வுட்டில் தான் வந்து அவங்க மேக் பண்ணியிருந்தாங்க. அது வந்து ஸ்டோன் அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே கிடையாது. இதுக்குள்ளே வந்து கேமரா, ஃபோன்ஸு, அதுக்கப்புறம் வீடியோ எதுவுமே நாட் அலௌடு. அதே மாதிரி நம்ம வந்து எங்களுக்கு வந்து கைடு அண்ட் ஃபோட்டோமேன் இருந்ததால் எல்லா ஃபோட்டோஸு அதுக்கப்புறம் வீடியோஸு எல்லாமே அவங்களே எடுத்து கொடுத்துட்டாங்க. தாஜ்மஹாலுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது இந்த மாதிரி நிறைய லெட்டர்ஸ்லாம் எழுதியிருந்தாங்க. இது எல்லாமே வந்து குரானில் இருக்க லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் இங்கே வந்து அந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்து ரியல் ஸ்டோன்ஸு சிங்கிள் ஸ்டோனில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக பெயிண்டிங் கிடையாது, கம்ப்ளீட்டாக ஸ்டோன்ஸ் ஒர்க்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தாஜ்மஹால் உள்ளே முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் வந்து இந்த ஒரு ஹோலில் நின்று ஃபோட்டோ எடுக்கிறது வந்து இங்கே ரொம்பவே வந்து ஃபேமஸ்ஸு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் இந்த ஹோலில் வந்து இந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. அப்போ தான் வந்து எங்களோட கைட் சொல்லியிருந்தாரு, நான் எல்லாருமே இதில் எடுத்துப்பாங்க, இது ஒரு யூனிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கு அப்படியே வந்து பின்னாடி தான் வந்து நமக்கு அந்த நதி வந்து ஓடுது. பட் ஆனால் நாங்கள் போயிருந்தப்போ இது மே மந்த்ன்றதால அந்தளவுக்கு வாட்ரு இல்லை, கொஞ்சம் அங்கங்கே தான் வாட்ரு இருந்துச்சு. பேக் சைடு வந்து கம்ப்ளீட்டாக இப்படி தான் இருக்குது. இங்கேயுமே வந்து நல்ல வெயில். பட் ஆனால் சில்லுன்னு வந்து நமக்கு காற்று அடிக்கிறதால பெருசாக வந்து வெயில் தெரியல. இப்போ நம்ம பார்க்குற அந்த ரெட் பேலஸ் தான் வந்து கெஸ்ட் வந்தால் தங்க வைக்கிற இடம். இதுதான் வந்து பேக் சைடு அப்படியே இருக்குது. கைடு என்ன சொல்லியிருந்தாருன்னா, ரெய்னி சீசனில் தாஜ்மஹால் வால் வரைக்குமே வந்து வாட்டர் ஃப்ளோ ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்படியே வந்து அதுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில் தான் வந்து இந்த தாஜ்மஹால் வந்து இருந்துச்சு. இங்கேருந்து பார்க்கும்போது வியூ வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இந்த இடத்துல தான் வந்து பிளாக் தாஜ்மஹால் கட்டணும்னு நினைச்சாங்க. பட் ஆனால் கட்ட முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு பின்னாடி சைடு வந்து நிறைய பனானா ஃபார்ம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க.
எங்கள் ஹஸ்பண்ட் வேர் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி கிளாத் ஷூ கவர் வந்து உள்ளே அந்த மசூதி கிட்ட தான் நம்ம வாங்கிக்கணும். இல்லை உங்களுக்கு வேண்டான்னா வெளியிலேருந்து வரும்போதுமே வந்து உங்களுக்கு நார்மல் ஷூ கவர் வந்து கொடுப்பாங்க. கிட்ஸுக்கு வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஃபைனலி ட்ரீம் கம் ட்ரூ மூமெண்ட் தான் இது. தாஜ்மஹால் பார்க்கணும்னு நினச்சிருந்தேன். ஃபைனலாக பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஆக்ரா ஃபோர்ட் தான் பார்க்க போகிறோம். எல்லா கிங்ஸுமே இருக்கிற பிளேஸ் வந்து அதுதானா. ஆல்மோஸ்ட் அதுக்குள்ளே 16 பேலசஸ் இருக்குது. நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்குறது நான் சொன்ன ஆக்ரா ஃபோர்ட் தான். அது இதுக்கு அப்படியே ரைட் ஹேண்ட் சைடு தான் வந்து டிக்கெட் கவுண்டர் அவைலபிளாக இருக்குது. இப்போ பர்சனுக்கு வந்து 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. கிட்ஸுக்கு வந்து எந்த சார்ஜஸுமே கிடையாது. இது வந்து ஜஸ்ட் ஒரே ஒரு என்ட்ரி தான் உங்களுக்கு. இதுக்குள்ளே ஆல்மோஸ்ட் வந்து செப்பரேட்டாக 16 பேலசஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம நெக்ஸ்ட்டு போக ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் ரொம்பவே வந்து நடக்க வேண்டியது வரும். இதுக்குள்ளே கேபிள் காரோ இல்லை நார்மல் எலக்ட்ரிக் காரோ எதுவுமே கிடையாது. நீங்கள் வந்து பை வாக் தான் வந்து எல்லாமே வந்து பார்க்கணும். நீங்கள் அப்படி போகிறதா இருந்தால் கொஞ்சம் ஒரு ஈவினிங்காக அந்த மாதிரி போனீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். நாங்கள் போனப்போ எக்ஸ்ட்ரீம் வெயில், பட் ஆனால் உள்ளே வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு வந்து எதுவுமே வெயில் தெரியல. சுற்றி பில்டிங்குன்றதால உங்களுக்கு நல்லாவே வந்து அந்த ஷேடோ இருக்கும். ஸோ வந்து வாக் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். எங்களுக்கு வந்து பாப்பா வந்து கம்ப்ளீட்டாக தூங்கிட்டாங்க. அதனால் ஸோ அவங்கள கேரி பண்ணிவிட்டு எங்களுக்கு போகிறது வந்து கொஞ்சம் டாஸ்க்காக இருந்துச்சு. கம்ப்ளீட்டாக ஆக்ரா ஃபோர்ட்டுக்கு வந்தால் நான் ரெட் கலர் தான் பிளான் பண்ணியிருந்தேன். உள்ளே வந்து என்ட்ரு ஆன உடனே இப்படி தான் இருக்குது இதோட டிசைன். இந்த இடம்லாம் வந்து ரொம்பவே வந்து நேரில் பார்க்கும்போது பிரமிப்பாக இருந்துச்சு. ஒரு ரியலான ஒரு பேலஸ்குள்ளே போகும்போது நமக்கு என்ன ஃபீல் கொடுக்குமோ அந்த மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆச்சு. நெக்ஸ்ட் இந்த சைடில் இருக்க வாலில் நிறைய பேர் வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்திருந்தாங்க. அந்த வால் வந்து நீரில் பார்க்கும்போது ரொம்பவே வந்து அழகாக இருந்துச்சு. நார்மல் பிரிக்கு தான், ஆனால் அது பார்க்கவே வந்து அவ்வளோ யூனிக்காக இருந்துச்சு. நான் யூஸ்வலாக வந்து இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ரீல்ஸில் இல்லை ஃபோட்டோஸில் தான் பார்த்தேன். இதில் பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் நான் என்ன பார்க்குறேன்னா, எந்த இடத்துக்கு போனாலுமே வந்து இங்கே அவங்க சொல்கிறாங்க இந்த இடத்துல வீடியோஸ் எடுக்கக்கூடாது, ஃபோட்டோஸ் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் நம்ம மொபைல்ஸ் வாங்கி விற்கிறதோ இல்லை நமக்கு வந்து அதுக்கான பேமெண்ட் ஏதாவது வாங்குறதோ அந்த மாதிரி இங்கே வந்து நான் அந்த மாதிரி எதுவுமே ஃபேஸ் பண்ணலை. எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு வந்து கேமரா அண்ட் மொபைல் ஃபோன்ஸ் வந்து அலவுடு. ஜஸ்ட்டு ரெஸ்ட்ரிக்ஷன் ஏரியாவில் மட்டும் அவங்க இன்ஃபார்ம் பண்ணுறாங்க இந்த இடத்துல எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து நான் ரொம்பவே வந்து ப்ளஸ் பாயிண்ட்டாக பார்க்குறேன். பிகாஸ் நம்ம பே பண்ணிவிட்டு போகிறதுமே வந்து ஓகே தான், பட் ஆனால் அந்த மாதிரி சார்ஜஸ் கூட அவங்க வாங்கலை. இதுதான் ஃபர்ஸ்ட் பேலஸ். அது முடிஞ்சோடனே இந்த மாதிரி ஒரு ஆர்ச் மாதிரி வருது. இங்கே வந்து கொஞ்சம் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் பேர் உட்காந்துருந்தாங்க. அவங்கள தாண்டி இங்கே நிறைய ரூம்ஸ் மாதிரி அங்கங்கே இருக்குது. ஒரு சில ரூம்ஸ்லாம் வந்து லாக் பண்ணி தான் வச்சுருக்காங்க. இதுதான் வந்து அந்த மெயின் என்ட்ரன்ஸோட கேட்டு. இதுக்கப்புறம் இருக்கிறதுல தான் வந்து மெயின் கிங் குயின் அவங்க எல்லாருமே இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது பார்க்கவே வந்து ரொம்ப க்ரீனியாக இருந்துச்சு. இது சுற்றியுமே வந்து பேலஸ் அண்ட் ரூம்ஸ் எல்லாம் இருக்குது. இதுக்கான மெயின்டெனன்ஸ் எல்லாமே வந்து நாங்கள் போனப்போ கூட வந்து அவங்க அதுக்கான க்ளீனிங் ஒர்க், கட்டிங் ஒர்க் அதெல்லாம் வந்து பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இதெல்லாம் வந்து அப்படியே க்ரீனாக இருக்குது. இவ்வளோ வெயிலுமே வந்து அவ்வளோ க்ரீனாக மெயின்டைன் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்பவே வந்து ஷாக்கிங்காக இருந்துச்சு. நாங்கள் ஜஸ்ட் இந்த என்ட்ரன்ஸ் கிட்ட கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். பிகாஸ் அப்போவே வந்து பாப்பா கொஞ்சம் நல்லா டயர்ட் ஆகிட்டாங்க. ஸோ அங்கே எக்ஸ்ட்ரீம் வெயிலுன்றதால எங்கே டீஹைட்ரேட் ஆகிடுவாங்களோன்னு சொல்லிட்டு நாங்கள் ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஆக்ரா பொறுத்த வரைக்கும் அங்கே ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறது ஆக்ரா ஃபோர்ட்டு, அதுக்கப்புறம் ஆக்ரா தாஜ்மஹால் தான். அதுக்கப்புறம் நிறைய வந்து ஸ்ட்ரீட் ஷாப்பிங் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் பண்ணலாம். அதுக்கப்புறம் எஸ்பெஷலி இங்கே வந்து நிறைய மார்பிள் ஸ்டோன்ஸில் பண்ண ஜுவல்ஸ் எல்லாம் கூட அவங்க சேல் பண்ணுறாங்க. அதுவுமே வந்து பார்க்க ரொம்ப யூனிக்காக இருந்தது. நானுமே வந்து கொஞ்சம் பேங்கிள்ஸ்லாம் வாங்கியிருந்தேன். ஃபைனலாக பேக் டு த ரூம்.
ஸோ டின்னர் வந்து எங்களுக்கு இப்படி தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. கம்ப்ளீட்டாக தால், அதுக்கப்புறம் வந்து வெஜ் கிரேவி, அதுக்கப்புறம் நமக்கு பட்டர் நான் வேணும்னா நான், இல்லை வந்து ரோட்டி வேணும்னா ரோட்டி. ரொம்பவே வந்து சாஃப்டாக இருந்தது. பர்சனலாக அவங்களோட ஃபுட் வந்து நான் இதுக்கு முன்னாடி நிறைய இடத்துல ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்கு பெருசாக அவ்வளோவா பிடிக்காது. பட் ஆனால் டெல்லி கம்பேர் பண்ணும்போது ஆக்ராவில் வந்து ஃபுட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்களோட டேஸ்ட், அதுக்கப்புறம் சர்வ் பண்ண விதம் இருக்கட்டும், இல்லை அந்த ஃபுட்டோட அந்த ஹாட்னஸ் கூட வந்து குறையில. அவ்வளோ வந்து ஹாட்டாக அவங்க வந்து எங்களுக்கு சர்வ் பண்ணாங்க. எங்களோட ஆக்ரா ட்ரிப் இப்படி தான் கம்ப்ளீட் ஆச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஐ ஹோப் யூ லைக்.